பசுபதி போட்ட பிளான் காவேரி தடுத்தா நல்லா இருக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டு தெரிவிங்க. நிவினும் காவேரியும் போன்ல பசுபதியை எப்படி பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போது நிவின் இருந்துகிட்டு, காவேரி ஒரு நிமிஷம் போன் கட் பண்ண, ஏதோ ராகினி தான் எனக்கு கூப்பிடுறா, என்னன்னு தெரியல, நான் பேசிட்டு வரேன். நிவின் ராகினிக்கு போன் பண்ணிட்டு, என்ன ராகினி திடீர்னு எனக்கெல்லாம் கூப்பிட்டுருக்க, நான் கூப்பிட்டா மட்டும்தான் நீ பேசுவ, இல்லைன்னா நீ பேசவே மாட்ட அப்படின்னு சொன்னதும் ராகினி இருந்துகிட்டு, இல்ல நிவின் என் கூட கொஞ்சம் ஹோட்டல் வரைக்கும் வரியா. அந்த டைம்ல நிவின் மனசுக்குள்ளேயே ஏதோ ராகினி நம்மளை கூப்பிடுறா, என்ன விஷயம் தெரியலையே, ஒருவேளை பசுபதி எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட சொல்லுவாளோ, ஒரு சான்ஸ் இருக்கு, எதுக்கும் நம்ம அவ கூப்பிடுற இடத்துக்கே போவோம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இப்ப வந்துடுற ராகினி அப்படின்னு சொல்லிட்டு நிவின் ஹோட்டலுக்கு ரீச் ஆனதுக்கு அப்புறம் ராகினி நிவினும் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. இருந்துகிட்டு, ராகினி இப்ப நீ எங்க போகணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ராகினி மனசுக்குள்ளேயே நம்ம அப்பாவை பார்க்க போறோம், இவர்கிட்ட சொன்னோம் அப்படின்னா தெரிஞ்சு போயிடும், அதனால நம்ம எதுவும் சொல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு, இல்ல நிவின் இப்ப எனக்கு ஒரு முக்கியமான வேலை, அதனால நான் அங்க போகணும், நீ எல்லாம் ஒன்னும் வர வேண்டாம், நான் வண்டியில தான் வந்தேன், எனக்கு போய்க்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. ராகினி எந்த ஒரு உண்மையும் சொல்லாததுனால நிவின் இருந்துகிட்டு, சரி நம்ம ராகினியை எப்படியாவது ஃபாலோ பண்ணிட்டு போலாம், ஏதோ ஒரு இடத்துக்குன்னு சொன்னால, ஒருவேளை அவங்க அப்பாவை மீட் பண்ணாதான் போவாளோ அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு அங்க இருந்து பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. ராகினி அவங்க அப்பா இருக்கிற இடத்துக்கு ரீச் ஆனதுக்கு அப்புறம் பசுபதி கிட்ட போயிட்டு, அப்பா என்னங்கப்பா இப்போ உடனே கிளம்பி வர சொன்னீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. ராகினி அந்த வெண்ணிலா வேற கண்ணு முழிச்சிட்டா போல, அடிக்கடி காவேரி வெண்ணிலாவை பார்த்து பேசிக்கிட்டு வராலாமே, எனக்கு என்னமோ பயமா இருக்கு, அவ உண்மை எல்லாத்தையும் காவேரி கிட்ட சொல்லிட்டா அப்படின்னா நான் கூடிய சீக்கிரத்துல போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டியதான், அதுக்கப்புறம் போலீஸ் என்னை தான் தேடும் அப்படின்னு சொன்னதும் ராகினி இருந்துகிட்டு, அப்பா இப்ப என்னங்கப்பா பண்றது. நிவின் ராகினி போன இடத்துக்கே ரீச் ஆனதுக்கு அப்புறம் இங்கதான் இருக்கிறாரு போல, நம்ம எதுக்கும் ஜன்னல் வழியா இருந்து எட்டி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு கேட்டை ஓபன் பண்ணிட்டு உள்ள போறாங்க. பசுமதி அவங்க ஆளுங்களெல்லாம் கூப்பிட்டு, டேய் எல்லாரும் இங்க வாங்கடா, உங்ககிட்ட ஒரு வேலை, அந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிங்க, நீங்க கேக்குற காசை நான் இப்பவே உடனே கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னதும் அந்த வெண்ணிலா கண்ணை முழிச்சிட்டாலாமா, எப்படியும் உண்மை யார்கிட்டனாவது கண்டிப்பா சொல்லிடுவா ஏமால இருக்க கோவத்துல, அதனால அந்த வெண்ணிலாவோட கதையை ஒரேடியா முடிங்கடா. இது எல்லாமே நிவின் ஜன்னல் வழியா நின்று எல்லாத்தையும் கேட்டுறாங்க. பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. அச்சோ இப்ப வெண்ணிலாவுக்கு தான் தேவையில்லாம பிரச்சனை வரப்போகுதா அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு போறாங்க. பசுபதியோட ஆளுங்க இருந்துகிட்டு, சார் நீங்க இப்படி சொன்னீங்கன்னா எப்படி சார், அங்க வர போலீஸ் எல்லாம் கதவுக்கிட்டே நின்றுட்டு இருக்காங்க, எப்படி நாங்க ஐசியூ ரூம்குள்ள என்டர் ஆக முடியும், நீங்க கொஞ்சம் யோசிச்சிங்களா. பசுபதி டேய் நான் சொல்ற வேலையெல்லாம் நீங்க செஞ்சு முடிங்கடா ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் நீங்க எதுவா இருந்தாலும் பேசுங்க, ஏன் போலீஸ் கதவு கிட்ட நின்னாலும் உங்களையெல்லாம் உள்ள போக முடியாதா, ஏதோ ஒரு பொய் சொல்லிட்டு உள்ள போங்கடா. இது எல்லாமே ஜன்னல் வழியா நின்று நிவின் கேட்டதுக்கு அப்புறம் அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலாம்னு சொல்லிட்டு வரும்போது அங்க இருக்க பக்கெட்டை தெரியாதனமா தட்டி விட்டுறாங்க. பசுபதி உள்ள இருந்துகிட்டு, ஏதோ ஒரு சவுண்டு கேக்குது, யாரா இருக்கும், நம்ம வெளியில போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதியும் அவங்க ஆளுங்க எல்லாருமே பாக்குறாங்க. ஆனா அங்க இருந்து நிவின் கரெக்டா எஸ்கேப் ஆயிடுறாங்க. பசுபதி வீட்டை விட்டு வெளியில பார்த்ததுக்கு அப்புறம் யாரும் இல்லாததுனால ஒருவேளை வேற எங்கேயோ சத்தம் கேட்டிருக்குமா இருக்கும், வாங்க உள்ள உங்களுக்கு ஒரு பிளான் போட்டு தர, நீங்க இப்பவே இவ்வளோ சொதப்புன்னு சொதப்புறீங்க, எனக்கு என்னமோ அந்த வெண்ணிலாவை நீங்க ஒரேடியா கதையை முடிச்சிருவீங்களா என்னங்கிறது தெரியல, அதனால நானும் உங்களோட ஹாஸ்பிட்டலுக்கே வரேன், நான் சொல்ற வேலைங்களா நீங்க கரெக்டா முடிங்க அப்படின்னு சொன்னதும் இதை கேட்டு ராகினி இருந்துகிட்டு, அப்பா நீங்க என்னங்கப்பா பேசுறீங்க, நீங்களாம் ஒன்னும் போக வேண்டாம். இல்ல ராகினி இவனுங்களை பண்றது பார்த்தா ஒரேடியா கதையை முடிக்கிற மாதிரி தெரியல, அங்க இருக்க போலீஸ் கிட்ட என்னையும் சேர்த்து மாட்டி விட்டுருவானுங்க, அதனால இவனுங்க கூடவே போயிட்டு நானு அங்க என்ன நடக்குதுன்னு பார்த்து சொன்னா கூட இவனுங்க ஒரேடியா கதையை முடிச்சுட்டு வந்தாலும் வந்துருவானுங்க அப்படின்னு சொன்னதுனால ராகினி இருந்துகிட்டு, அப்பா நீங்க பண்றது பார்த்தா எனக்கு என்னமோ இது சரின்னு படல, அதுக்கப்புறம் நீங்க என்னங்கிறது யோசிச்சுக்கோங்க. நிவின் இங்க இருந்து கார்ல போனதுக்கு அப்புறம் காவேரிக்கு போன் பண்ணிட்டு, காவேரி ஒரு முக்கியமான விஷயம், அந்த பசுபதி வெண்ணிலாவோட கதையை ஒரேடியா முடிக்க சொல்லியிருக்கான் அவங்க ஆளுங்க கிட்ட. இது எல்லாமே காவேரி கேட்டதும் பயங்கர அதிர்ச்சி, என்ன நிவின் சொல்ற, எதுக்காக அந்த வெண்ணிலாவை கொலை பண்ண சொல்லி இந்த அளவுக்கு பிளான் பண்றான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னதும் நிவின் இருந்துகிட்டு, அந்த வெண்ணிலாவை மொட்டை மாடியில இருந்து கீழே தள்ளிவிட்டதே அந்த பசுபதி தானே, வெண்ணிலா கண் முழிச்சதுக்கு அப்புறம் உண்மை எல்லாமே சொல்லிட்டா அப்படின்னா பசுபதி தானே போலீஸ் ஸ்டேஷன் போகணும், அதனால இந்த மாதிரி பிளான் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னதும் காவேரி இருந்துகிட்டு, இப்ப என்ன நிவின் பண்றது, அடுத்த
நம்ம ஏதாவது ஒண்ணு யோசிக்கணுமே அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. நிவின் வந்து காவேரி நீ எதுக்காகவும் கவலைப்படாத, அந்த பசுபதி எங்க இருக்கிறாருன்னு சொல்லிட்டு எனக்கு எல்லாமே தெரியும். இதுக்கு மேல நம்ம போலீஸ் கிட்ட போயிட்டு வெண்ணிலாவுக்கு ஆபத்து வரப்போகுது சார் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பா போலீஸ் வந்து அந்த பசுபதியை தேடிட்டு போயிடும். இல்ல நிவின், இந்த டைம்ல விஜய் வர ஜெயில இருக்கிறாருல, நம்ம வந்து பசுபதி மேல ஏதோ ஒரு தப்பு சொன்னோம் அப்படின்னா அவங்க வந்து நம்ப மாட்டாங்க. நம்ம மேல ஏதோ தப்பு இருக்கிறதா தான் சொல்லுவாங்க. நம்ம தான் போயிட்டு வெண்ணிலாவை பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னதும் நிவின் இருந்துக்கிட்டு சரி காவேரி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, யாரோ ஒருத்தவங்க மாத்தி மாத்தி அங்கேயே இருக்க வேண்டியதான். பசுபதியும் பசுபதியோட ஆளுங்க எல்லாருமே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு ரீச் ஆயிடுறாங்க. அந்த ஆளுங்க வந்து எட்டி பார்க்கும்போது அங்க நிக்கிற போலீஸை பார்த்துட்டு அச்சோ போலீஸ் வேற நிக்கிறாங்களே, இப்ப கண்டிப்பா உள்ள போக முடியாதே. அந்த ஆளுங்க வந்து பசுபதிக்கு ஃபோன் பண்ணிட்டு சார் சார் இங்கதான் சார் போலீஸ்லாம் நிக்கிறாங்க, எங்களால கண்டிப்பா உள்ள போக முடியாது சார் அப்படின்னு சொன்னதும் பசுபதி வந்து ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு உங்களை எல்லாம் விட்டம் பாரு, நீங்க போனை வைங்கடா, எதுவா இருந்தாலும் நான் வந்தே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி அங்க இருந்து மேல போறாங்க. பசுபதி வந்து போலீஸ் கிட்ட வந்து பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. சார் அந்த வெண்ணிலா பேஷண்ட் எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களா, நான் போயிட்டு ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்பெல்லாம் யாரையும் உள்ள விட மாட்டாங்க, எதுவா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னதும் ஆமா நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க, நீங்க வந்து தலைமறைவா இருக்கிறீங்க, விஜய் வந்து உங்களையே கொலை மிரட்டல் வேற பண்ணிருக்காங்கன்னு சொன்னாங்க, அப்புறம் எதுக்காக நீங்க இங்க வந்திருக்கீங்க. சார் சார் அதான் அந்த விஜயை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, இதுக்கு மேல எனக்கு என்ன சார் பயம், அதான் வெண்ணிலாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, சரி பார்த்துட்டு போலான்ட்டு வந்தேன். சரி சரி நீங்க இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, வெண்ணிலாவை பார்த்துட்டே போங்க அப்படின்னு சொன்னதும் பசுபதிக்கு வந்து பயங்கர சந்தோஷம். பசுபதி போயிட்டு அங்க இருக்க ஆளுங்க கிட்ட சரி எல்லாரும் வாங்க உள்ள போய் பார்த்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போறாங்க. காவேரி வந்து நிவின் கிட்ட நிவின் எனக்காக ஒரு ஹெல்ப் பண்றீங்களா, இப்பயே நம்ம கிளம்பி அங்க ஹாஸ்பிட்டலுக்கே போலாமா, ஏன்னா அந்த பசுபதி இப்பதானே சொல்லியிருக்கிறாரு, இப்ப கூட வரத்துக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னதும் நிவினும் காவேரி அங்க இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. காவேரி அங்க போனதுக்கு அப்புறம் அங்க தெரிஞ்ச நர்ஸ் கிட்ட மேடம் நான் இப்போ உடனே வெண்ணிலாவை பார்த்தே ஆகணும், போலீஸ் எல்லாரும் வெளியில இருக்காங்க, இப்ப என்ன மேடம் பண்றது அப்படின்னு சொன்னதும் அந்த நர்ஸ் இருந்துகிட்டு ஆமா அந்த பசுபதி யாருங்க, இப்பதான் நான் போயிட்டு வெண்ணிலாவை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ள போயிருக்காங்க. இது எல்லாமே காவேரியும் நிவினும் கேட்டதும் பயங்கர அதிர்ச்சி. அச்சோ அப்ப இப்ப கொலை பண்றதுக்காக தான் வந்திருக்காங்களோ அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு நம்ம எப்படியாவது உள்ள போயே ஆகணும். காவேரி வந்து நிவின் கிட்ட நிவின் இப்ப எப்படியாவது போலீஸ்க்கு தகவல் போயே ஆகணும், நம்ம சொன்னோம் அப்படின்னா அந்த இன்ஸ்பெக்டர் வரமாட்டாரு, அதனால யாரோ பேசுற மாதிரி சொல்லிட்டு அந்த வெண்ணிலாவுக்கு கொலை மிரட்டல் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா போலீஸும் வந்து அலர்ட் ஆயிடுவாங்கல்ல அப்படின்ற மாதிரி சொன்னதுனால நிவின் வந்து போலீஸ் ஸ்டேஷன் போன் பண்ணிட்டு காவேரி சொன்னது எல்லாமே சொல்லிடுறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டரும் நிறைய போலீஸ் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு ரீச் ஆயிடுறாங்க. நிவினும் காவேரியும் நம்ம உள்ள போயிட்டு என்ன பண்றாங்கிறதுக்கு உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் உள்ள போனதும் பின்னாடியே 2 பேருமே உள்ள போறாங்க. அந்த டைம்ல பசுபதி ஆளுங்க வந்து தலகாணி வச்சு அழுத்தலான்னு கிட்ட போகும்போது போலீஸ் வந்து அந்த ஆள் மேல கைய வச்சு அம்மா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதும் பசுபதிக்கு எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சி ஆயிடுது. பசுபதி வந்து போலீஸ் கிட்ட இருந்து தப்பிப்பாரா இல்ல என்ன பண்றாருங்கிறத நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.